ஏ ஹாய்டா, வெல்கம் டு மோச் மணி எஃப்எஃப்எல். நான் உங்கள் ஃபேரி அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த லவ் பிளஸமோட தேர்ட் பார்ட் தாண்டா. ஐ திங்க் இதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். போன பார்ட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஸ்டோரி இது. ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். அப்படியே ஜிக்கு கூட லைஃப் அப்படியே போகுது. ஜிம்மினுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஜேக்கிக்கு தெரிஞ்சும் அவர் வெளியே காட்டாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. ஜேகே இருக்க ஜிம்மின்கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரி மர்ஜ் ஆகுறாங்க. அவர் காலேஜ் டேஸை விட இப்போ ரொம்பவே ஜெல்லாகிடுறாங்க. ஜிம்மினை விட்டு இருக்கவே மாட்டுறாங்க. ஒரு மாதிரி அவரை விட்டு அப்படி நகர்ந்துட்டா அப்படியே அவர் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோன்ற மாதிரி ஒரு தாட்டில் அப்படியே அவர் கூடவே இருக்காங்க. அவரை முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. ஹோபி, ஷுகா, நம்ம லியா எல்லாருமே செம்மையாக அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுறது, இங்கே ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபுல் ஃபேமிலி மாதிரி அது ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக போகுது அவங்களோட டேஸ். அப்படியே ஒரு 2 months பாஸ் ஆகுது. அந்த ப்ராஜெக்ட்டு ஜிக்கு கூட அந்த ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜு. இன்னும் ஒரு 2 daysல அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ஜிக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ஜிம்மினை இங்கே ஸ்டே பண்ண வைக்கிறதுல ஒரு 3 months சொல்லியிருப்பாங்க. இப்போது ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. ஆஃபீஸ் ரூமில் நம்ம ஜிம்மினும் ஜிக்கியும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிம்மின் தான் ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜேகே சொல்லு ஜிம்மினா, இல்லை நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிய போகுது, இன்னும் ஒரு 2 or 3 daysல முடிஞ்சிடும். நான் மறுபடியும் அங்கே அந்த பிரான்ச்சுக்கு போய் ஆகணும், என்னோடய கம்பெனிக்கு. அப்புறமா ஏதாச்சும் நான் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் இங்கே என்னை எதுன்ட்டு கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை கேட்டதுமே நம்ம ஜேகேயோட அப்படியே அந்த ஃபேஸ் ரொம்ப வாடிடுது. ஒரு மாதிரி பயங்கரமாக வாடிடுது. ஜிம்மின்கே அது பார்க்க முடியல. ஜிம்மின் ஒரு மாதிரி அப்படியே பெயின்ஃபுல்லாக ஒரு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜிகே, ஆர் ஓகே அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மச்சி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஏண்டா என்னாச்சு டல்லாயிட்டேன்? இல்லை நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் லியா பாப்பாவை உன்னை அப்புறம் ஹோபி ஷுகாவெல்லாம் மிஸ் பண்ணுவேன்ல. நீங்களாம் இருந்தப்போ எனக்கு எப்படி டேஸ் போச்சுன்னே தெரியல. இவ்வளோ டேஸு நான் இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருந்ததே இல்லை, உனக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. தெரியுமே. எனக்கு தெரியாமல் இருக்குமா? உன்னோட லைஃப்பில் எது உன்னோட மெமரிஸ், ஏதோ உன்னோட பியூட்டிஃபுல் டேஸ்ன்னு எனக்கு தெரியுமே. என்ன ஜிகே, நான் சொல்கிறது கரெக்டானு அப்படின்றாங்க. இப்போ ஜிகே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஜிம்மின் ஏதோ ஒரு மாதிரியாக பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற, புரியல ஜிம்மினா? ஒன்றும் இல்லை நீ லியா பாப்பா கூட ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்களா, அதை சொல்கிறேன். உனக்கு லியாவை ரொம்ப பிடிச்சிருக்கல அப்படின்றாங்க. அப்போ ஜேகே சொல்கிறாங்க, லியாவை பிடிக்காம யாருக்குன்னா இருக்குமா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேர்ள், அவ்வளோ ஒரு பாசமான பொண்ணு, இவ்வளோ ஒரு சுட்டியாக ரொம்ப மெச்சூராக எல்லா இதுவும் இருக்குது அவளுக்கு. அவளை யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க ஜிம்மினா அப்படின்றாங்க. ஜிம்மின் ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லாம் என்ன மாதிரி தான் அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஜேகே தான் அப்படியே அந்த பெயின்ஃபுல்லாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸில், இன்னும் நீ எவ்வளோ நாள் தான் அவங்க போய் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிற ஜிம்மினா, என்கிட்டயே என்னால் நடிக்க முடியுது, மறைக்க முடியுதுல்ல அப்படின்ற மாதிரி. இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜேகே முன்னாடி. ஜேகேவும் அந்த ஸ்மைலை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அவரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் ஒன்று மாதிரி தான் அப்படின்றாங்க. இப்போ எப்படியே இந்த டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே ஆஃபீஸில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அங்கே ஜிம்மின் வரவே இல்லை. ஜேகேக்கு வேறு பதட்டமாக இருக்குது. பிகாஸ் இன்னும் 2 or 3 daysல ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். இப்போ என்னை விட்டுட்டு போயிடுவானா மறுபடியும்? இப்போ தான் வந்தான் என் லைஃப்பில். மறுபடியும் அவனோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நான் அவனை
பிரிஞ்சிருவேனா, அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானான்ற மாதிரி அவரே அப்படியே அந்த ஜிமின் சொன்னதுலேருந்து தூங்கியிருக்கவே மாட்டார். ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்லேயே இருந்திருப்பார். இப்போது ஆஃபீஸ்க்கு வந்து கூட ஜிமின் ஃபேஸை பார்க்கலாம், ஸ்மைலை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஜிமின் எப்போ வந்து ஜேகேவோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்களோ அப்போலேருந்து ஜேகே ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷம். ஏன்னா ஜிமினை பார்க்கலாம், அவர் ஃபேஸை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், ஒரு மாதிரி அவர் ஸ்மைலை பார்க்கணும், அவர் கூட சேர்ந்து சாப்பிடணும். அப்படி அவரோட அந்த காலேஜ் டேஸ்க்கே போயிடுறாரு. அதனால் ஜிமினை வந்து பார்க்குறதுக்காகவே அவர் எல்லாத்தையுமே மறந்து வருவார். இப்போது இன்னும் வரல, டைம் 12 ஆகுது. இப்போது நம்ம ஜேகே தான் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ஜிமினா அப்படின்றாங்க. அப்போ அந்த சைடு நம்ம ஹோபி தான், ஹலோ ஹலோ ஜிகே கேட்குதா அப்படின்றாங்க. இப்போது ஜிகே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜிமினோட ஃபோனில் வேறு வாய்ஸ் கேட்குது. அப்போ அந்த சைடு ஹோபி தான், ஹலோ ஜேகே நான் தான் ஹோபி பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஹோபி என்ன டைம் ஆகுது, ஜிமின் இன்னும் ஆளக்கானும், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், என்னாச்சு, நீங்கள் எடுக்கிறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜிமின் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கான், ஸோ அங்கே போனால் ஃபோன்லாம் கொண்டு போக மாட்டா அப்படின்றாங்க. இன்றைக்கி அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டேஸ் அதான் அப்படின்றாங்க. லியா என்ன பண்ணுறா அப்படின்னா, லியா சுகா கூட வெளியே போயிருக்கா. சொல்லு ஜிகே, என்ன கால் பண்ணியிருந்தேன் இம்பார்ட்டனா? இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் வரலையே, அதுக்காண்டி கேட்க தான் நான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. அது வந்து ஜிகே ஜிமின் இன்றைக்கி வயனோட அந்த சிமெண்ட்ரிக்கு போயிருக்கான் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே அப்படியே அந்த நியூஸை கேட்டது ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க ஹோபி அப்படின்ட்டு. ஆமாம், இன்றைக்கி தான் நம்ம வயனோட அந்த டெத் ஆனிவர்சரி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு இன்னையோட அவள் இறந்து. அது ஒவ்வொரு இயரும் நம்ம ஜிமின் வந்து அவளோட அந்த சிமெண்ட்ரிக்கு போயிட்டு மார்னிங் போயிடுவான், ஈவினிங் எப்படியும் வர 6 ஆகிடும், அங்கே தான் இருப்பான். ஸோ இந்த நேரத்தில் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டான். அதுக்காக தான் ஃபோனை என்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டா. லியா பாப்பா என் கூட தான் இருப்பா, இயர்லியே அந்த ஒன்ஸ் மட்டும் அவன் ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுவான், அவளோட லைஃப் தன்னால் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. அதுலேருந்து அவனால் வந்து மீண்டு வரவே முடியல. ஸோ அந்த 1 டே மட்டும் அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவான், அங்கே போயிட்டு ஒரு மாதிரி அந்த சிமெண்ட்ரி முன்னாடியே இருப்பான். அதுதான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே அவரோட ஐஸ்லேருந்து சைட்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஹோபி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. நீ என்ன கேட்க போகிற சொல்லு ஜேகே அப்படின்றாங்க. அப்போது என்னோட சிமெண்ட்ரி இங்கே தான் இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம், அவள் இங்கே தானே டெத்தானா, அதனால் அவளோட சிமெண்ட்ரி இங்கே தான் இருக்குது. அதுவும் ஜிமின் அவளுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் வந்து அதை இது பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போது நம்ம ஜேகே, நானும் போகணுன்ருக்கு, எனக்கும் அங்கே போகணுன்ருக்கு, உங்களுக்கு ப்ளீஸ் தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜேகே அது மாதிரி சொன்னது ஹோபி ஒரு மாதிரி தயங்குறாங்க. இல்லை, இது வரைக்கும் நானே இங்கே போனதில்லை ஜேகே, அது எப்படி, இல்லை ப்ளீஸ் அப்படின்றாங்க. அப்போது ஜேகே என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கான் அந்த பிளேஸை, நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. தேங்க்யூ ஹோபி, நான் இந்த ஹெல்ப் எப்போவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. பட் அங்கே போனால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்றாரு. ஏன்னா அது தெரிஞ்ச ஒரே ஹால் நான் தான், நீ போனேன்னா அவன் என் மேலே கோவப்படுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஹோபி, ப்ளீஸ் எனக்கு நீங்கள் அந்த பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஹோபியும் அந்த லொக்கேஷனை சொல்கிறாங்க. ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கலை, அப்படியே அந்த அவரோட ஆஃபீஸில் நம்ம லீக்கிட்ட எல்லா ஒர்க்கும் ஒப்படைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, இது இன்றைக்கி யாரும் எந்த ஒரு மீட்டிங், எந்த கால் எதாக இருந்தாலும் நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோ, நான்
என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. போய் ஸ்பீடாக கார் எடுத்து ஓட்டி போயிட்டு இருக்காரு. அவரோட ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லாங் தான் அந்த பிளேஸு. அப்படியே ரீச் ஆகும்போது அது ஒரு மாதிரி ஃபுல்லாமே எம்டி பிளேஸு. ஆனால் 2 சைடும் ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ் கார்டன் மாதிரி இருக்குது அந்த பிளேஸு. அப்படியே உள்ளே போகும்போது நடுவில் அந்த ஒரு மாதிரி கேட் மாதிரி இருக்குது. அந்த கேட்க்கு உள்ளே ஒரு 2 சைடும் ஃப்ளவர் கார்டன் மாதிரி ஃபுல்லாமே ரெட் ரோசஸ். அப்படியே அங்கே அந்த சிமெண்ட்ரி அவ்வளோ அழகாக அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜிமின். அதை பார்த்துக்கிட்டே வராங்க நம்ம ஜேகே. பார்க்கவே எப்படி இருக்குது. அப்படியே அது உள்ளே இந்த காரை அந்த சைட்லேயே நிறுத்திட்டு அவர் அப்படியே இறங்கி ரொம்ப பொறுமையாக வராரு. அதை பார்த்துட்டே தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம ஜிமின் ஒரு மாதிரி பிளாக் கலர் சூட் போட்டுட்டு ஒரு மாதிரி கையில் பொக்கே ஃப்ளார்ஸ் ஃபுல்லாமே லில்லி ஃப்ளார்ஸ் எல்லாமே வச்சுட்டு அப்படியே அந்த சிமெண்ட்ரி மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ண மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த சிமெண்ட்ரி பக்கத்தில் அவர் ஹெட் டவுன் பண்ணியே இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. இங்கே அவருக்கு ஏதோ கேட்கல. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி அந்த கேட்டை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டே இருக்காரு. ஜிமின் எதுவுமே கவனிக்கல. அவர் ஹெட் டவுன் பண்ண மாதிரியே அங்கே அப்படி தான் உட்காந்துட்ருக்காங்க அந்த சிமெண்ட்ரி கிட்ட. ஜேகே அப்படியே பக்கமாக போகிறாங்க அந்த சிமெண்ட்ரி கிட்ட. போனால் அப்படியே அந்த சிமெண்ட்ரி அவ்வளோ பெருசாக இருக்குது. சிமெண்ட்ரியில் அப்படியே நேம் போட்டிருக்கு, மிஸ்ஸஸ் பார்க் ஜிமின் என்கின்ற ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் அதில் அப்படியே இது பண்ணியிருக்கு. ஜேகேக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்படியே அவர் பக்கத்தில் போய் ஜிமினோட ஷோல்டரில் ஒரு ஹேண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஷாக் ஆகிட்டு யாராக இருக்கும் இந்த இடத்துல அப்படின்ட்டு ஹெட் அப் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகே நின்றுட்டுருக்காங்க. ஜேகேவோட ஐஸ்லேருந்து டியர்ஸ். ஜிமின் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜிமினோட ஐஸும் அப்படியே ரெட்டாக இருக்குது. ஐஸ்லேருந்து டியர்ஸ். இப்போது ஜிமின் அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஜேகே நீ எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி பதட்டமாக பார்க்குறாங்க. ஜேகே கிட்ட என்ன சொல்லுறதுன்னு ஜிமினுக்கு தெரியல. இவனுக்கு எப்படி தெரியும் என்ன நடக்குது இங்கே, எப்படி இவங்க வந்திருப்பான், அதுவும் ஒயன் டெத்தானதுன்னு சொல்லவே இல்லையே, அதுவும் ஒயனோட இந்த சிமெண்ட்ரி இவனுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி பல கேள்வி அவருக்குள்ள. ஒரு மாதிரி அவர் குழப்பத்தோடவே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே அழுதுகிட்டே அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அப்படியே அழுதுட்டுருக்கும்போது ஜிமின் சட்டுன்னு அங்கேருந்து எழுந்திரிச்சிட்டு, ஜேகே நீ எங்கே நீ எப்படி வந்தீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே நர்வஸாக கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜேகே அப்படியே ஒரு ஐஸில் இருந்துட்டு அவ்வளோ சேட்னஸ் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஜிம்மினை விட்டு ஒரு 2 ஸ்டெப், அதாவது ஜிம்மின் எந்திரிக்கும் போது 2 ஸ்டெப்ஸ் அவர் 2 பேருக்கும் கேப் இருந்திருக்கும். இப்போ ஜேகே தான் ஜிம்மினோட அந்த கோட் இருக்கு இல்லையா, அந்த கோட்டோட 2 சைடு காலரை தான் பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஏண்டா இன்னும் என்கிட்டேருந்து மறைச்சிட்டு அப்படியே உன்னோட அந்த கஷ்டத்தை எல்லாம் உனக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு அப்படியே வாழ்ந்துடலான்னு நினப்பா உனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரை ஷேக் பண்ண மாதிரி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற ஜேகே, புரியல எனக்கு, நீ என்ன பேசுகிற அப்படின்றாங்க. நான் பேசுறது ஒன்றும் புரியலையா, நீ எங்கே வந்திருக்க, இங்கே யார் என்ன ஆனாங்க, இது யாரோட சிமெண்ட்ரி, எதுவுமே எனக்கு தெரியாமலாம் நான் உன்னை இங்கே தேடி வந்திருப்பேன், உனக்கு புரியல, என்கிட்டேருந்து நீ இதை மறைக்கிறேன்னு உனக்கு புரியல, என்கிட்டேருந்து மறைக்கிறியே உனக்கு கில்ட்டாக இல்லையா, இன்னமும் உன்னால் எப்படி நடிக்க முடியுது என்கிட்ட அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஜிமினை பிடிச்சி ஷேக் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அவர் ஹெட்டை டர்ன் பண்ணிக்கிறாங்க. ஜேகேயோட ஐஸை பார்க்க முடியல, ஃபேஸை பார்க்க முடியல. பாரு என் மூஞ்ச பாரு, என் ஐஸை பாரு, உனக்கு புரியலையா, என்கிட்ட இப்படி மறைக்கிறது உனக்கு கில்ட்டாக இல்லையா, இவ்வளோ நாள் முன்னாடி அப்படியே ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிட்டுருக்கல, உனக்கு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணி நடிக்கவும் நிறைய பொய் சொல்லவும் தெரியும், இப்போ தான்டா எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிமினை அப்படியே அவரோட காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து செஸ்ட்லேயே அடிச்சுட்டு அப்படி அலறாங்க.
இப்படி அழுகும்போது நம்ம ஜிமின் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே ஜேகே நீ என்ன சொல்கிற புரியல. என்னமோ புரியலையாடா, புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்றாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் இல்லையா, யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது நீயா சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனால் என்கிட்டேருந்து மொத்தத்தையும் மறைச்சி மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி என் முன்னாடி அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்கல, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன் உன் ஃபேஸில் அவ்வளோ உன்னால் ஸ்மைல் பண்ண முடியுதில்ல. என்கிட்ட போய் சொல்லிவிட்டு என்கிட்ட மறைச்சிட்டு ஒரு கில்ட்னஸ் இல்லாமல் என்கிட்ட என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண முடியுதில்ல. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமினா, ஏன் ஜிமினா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. ஜிகே ஜிகே என்ன சொல்கிற எனக்கு இன்னும் புரியலையா உனக்கு புரியலையாடா அப்படின்ட்டு செஸ்ட்லேயே போட்டு அடிக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, அப்படியே ஸ்டோன் மாதிரி. இன்னமும் என்கிட்ட சொல்லணும்னு தோணலையாடா, உன் வாயில் இருந்த அந்த வார்த்தையை சொல்ல தோணலை அவனுக்கு. வயன் யார் உனக்கு, வயன் யார்டா உனக்கு, வயனுக்கு உனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சா, என்கிட்டே அவ்வளோ போய் சொல்லிட்டல நீ அப்படின்றாங்க. லியா யாரோட பொண்ணு, வயன் எப்போ இறந்தா, இது எதுவுமே என்கிட்ட சொல்லலை, நீ அப்படியே மறைச்சிட்டல எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே, அது ஜிகே அது என்கிட்ட பேசாத ஜிமினா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. ஒவ்வொரு நாளும் நீ சிரிக்கிறத பார்க்குறேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நைட்டும் நான் தூங்காமல் இருக்கேன்ல உனக்காக. என்னால் அதை பேர் பண்ணிக்கவே முடியல. நீ சந்தோஷமாக இல்லைன்றதே என்னால் பேர் பண்ணிக்க முடியல. அதனால் உன்னால் நடிக்க முடியுதில்ல, சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்க முடியுதில்ல, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. ஜிமின் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜிகே அது ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் இதுக்கு உனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு தான் அப்படின்றாங்க. ஏன் எனக்கு கஷ்டம்னு நீ எதுக்கு மறைக்கணும் அப்படின்றாங்க. அது சொல்லு ஜிமினா, எனக்கு கஷ்டம், நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அதை மறைக்கணும். நான் யார் உனக்கு, நான் சந்தோஷமாக இருக்கணும் நீ ஏன் நினைக்கிற, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினோட ஐஸை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஐஸ் பார்க்கவே மாட்டுறாங்க. அந்த ஐ கான்டெக்டை பிரேக் பண்ணுறாங்க. ஜிமினை மறுபடியும் அவரோட அந்த காலரை பிடிச்சி பார்க்க வைக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜேகே இந்த மாதிரி கேட்கவே ஜிமினுக்கு ரொம்ப டியர்ஸ் ஆகுது. ஜிமினால் ஜேகே ஃபேஸ் பண்ணவே முடியல, அவர் ஐஸில் அந்த ஐ கான்டெக்டே பண்ண முடியல. ஜிமின் ஜேகேவோட ஃபேஸை பார்க்க மாட்டேன்ற மாதிரி ஒரு மாதிரி திரும்பிட்டே இருக்காரு. ஜேகே அவரோட அந்த ஷர்ட் காலரை பிடிச்சி பாரு, என்ன பாரு, சொல்லு, நான் சந்தோஷமாக இருக்கணும் நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஜிமினால் அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே ஜிமின் ஒரு நிமிஷம் ஜேகேவை பார்க்குறாங்க திரும்பி. அந்த ஐஸ் அப்படியே ஜேகேவை ஒரு நிமிஷம் அப்படியே நின்று பார்க்குது. ஜேகே அப்படியே அவரோட அந்த காலரில் பிடிச்சிருக்க அந்த ஹேண்ட்ஸோடு அப்படியே ஜிமினில் அந்த ஐ கான்டெக்டில் பார்க்குறாங்க. அவ்வளோ அந்த பெயின்ஸ்லேயே அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்வையிலேயே அப்படி பேசிக்கிறாங்க. அந்த பார்வை அவங்க ரெண்டு பேரோட பார்வையும் அப்படியே அவங்களுக்குள்ளே ஊடுருவுது, அப்படியே அந்த ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது. அது அவங்க வார்த்தையால் அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணவே முடியல. ஜிமின் அந்த ஒரு பார்வை ஜேகேவை என்னமோ பண்ணுது. ஜேகேவால் பேசவே முடியல. அப்படியே ஜிமின் அவரோட ஷர்ட்டில் இருக்க அந்த காலரில் இருக்க ஹேண்ட்ஸ் அப்படியே அவர் கீழே விடுறாரு லைட்டாக. இப்போ ஜிமின் தான், ஏன் ஜேகே நீ நினைக்கலையா நான் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு? எனக்காக உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இப்போ வரைக்கும் என் முன்னாடி நீ மட்டும் நடிக்கிறியேடா, அப்போது நான் நடிக்கிறதுல தப்பு இல்லை தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஜேகேவை ஒரு மாதிரி ஷாக்கான ஐஸில் ஜிமின் பார்க்குறாரு. என்ன உன்னால் பேச முடியலையா, என்கிட்ட இவ்வளோ நேரம் பதில் கேட்டியே,
இப்போ நான் கேட்ட கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியலையா? சொல்லு ஜிகே, சொல்லு அப்படின்றாங்க. ஜிகே ஒன்றும் புரியல, அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நிற்கிறாங்க. அவர் ஐஸ், அந்த ஜிம்மினோட அந்த ஐஸை விட்டு நகரவே இல்லை. ஜிகேயோட ஐஸும் அப்படி தான், ஜிம்மினோட ஐஸும் அப்படி தான். 2 பேரோட ஐஸ் அப்படியே டேர் ஆகிட்டே தான் இருக்குது. 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க லிப்ஸ் மட்டும்தான் அப்படியே மூவ் ஆகுது. ஜிகே, ஜிம்மின் நீ என்ன சொல்கிற? புரியல. இப்போ தெரியுதா நான் சொன்ன அதே பதில்? புரியல. நீ என்ன சொல்கிறேன்னு புரியல. என்கிட்டே அதே நீயும் சொல்கிறல்ல. ஜிகே அப்படியே ஜிம்மினோட ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ்க்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்க, என்னை உருக்கி லவ் பண்ணியிருக்க. என்கிட்ட நீ நான் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல அன்றைக்கி நீ சொல்ல வந்தப்போவே என் ஷார்ட் காலர் பிடிச்சி சொல்லியிருக்கலாமே. டே மரமண்ட, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்டா. நீ ஏண்டா லைஃப்பை வேற ஒரு பொண்ணு கூட தேடுற? நான் இல்லையா? ஏண்டா அவளை போய் தேடி அவளை போய் கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருக்கலாமேடா, என்னை அறிஞ்சிருக்கலாமே. அப்போ நான் உன்னை பிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருப்பேனேடா. என்கிட்ட கேட்காமலே நான் சொன்னதுக்கு எல்லாமே தலையாட்டிட்டு அந்த மேரேஜில் எப்படிடா உன்னால் வந்து நின்று பார்க்க முடியுது? எனக்கு புரியலடா, புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட காலரை பிடிச்சி ஜிமின் அப்படி உழுக்கிறாங்க. ஜேகே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. பேசுடா பேசு, இவ்வளோ நேரம் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருந்தியே, உன் கேள்விக்கு பதில் நான் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசு. நீ என் கேள்விக்கு பதில் சொல்லு. முதல்ல நீ சொன்னியா முதல்ல உன் மனசில் என்ன இருக்குன்னு, நீ புதைச்சி வச்சிருக்க உண்மை என்னன்னு? நீ என்னை பார்த்ததுலேருந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டி. என்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஆகுது, இத்தனை வருஷத்துலேயே நீ என்னை தேடி வரணும்னு நினைக்கவே இல்லை. நான் இப்படி இருக்கேன்னு உனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை அவ்வளோ உருகி லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை உனக்கு டைரி கிட்ட சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் என்கிட்ட வந்து அதை சொல்லணும்னு உனக்கு இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பேசுகிறாங்க. ஜேகேயோட காலரை பிடிச்சி. ஜேகே, ஜிமின் என்ன சொல்கிற? ஜிமின், அது அந்த டைரி நீ படிச்சியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் உன் வீட்டுக்கு அன்றைக்கி லியாவை கூப்பிட்டுட்டு வந்தப்போ ரூமில் பார்த்தேன். என்னோட பேரும் உன்னோட பேரும் நீ எழுதி வச்ச அந்த டைரி எனக்கு க்யூரியஸாக இருந்தது. ஏன் ஜிகே என்னோட நேமை அந்த டைரியில் எழுதி வச்சுருந்தா அப்படின்ட்டு. சாரி, உனக்கு தெரியாமல் உன்னோட பர்சனலை படிக்கிறது தப்பு. பட் அது படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அது உன்னோட பர்சனலில் என் மேலே நீ வச்சுருக்க லவ்னு. அப்போது நீ என்னை லவ் பண்ணிவிட்டு என் கூட இருந்துட்டு உன் ஃபீலிங்ஸை என்கிட்ட கடைசி மட்டும் சொல்லாமல், அது எப்படிடா உன்னால் இத்தனை வருஷம் கழித்து என்னை பார்த்து என் முன்னாடி சிரித்து என் கூட என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி நடிக்க முடியுது? நானாச்சும் சிரிக்க தான் செஞ்சேன், ஆனால் நீ என் முன்னாடி மொத்தமாக நடிக்கவே செஞ்சிட்டல அப்படின்றாங்க. ஜிகே அழுகுறாங்க. ஜிமின் என்ன சொல்கிற? ஜிமின், எல்லாத்தையுமே படித்தேன்டா, எல்லாத்தையுமே படித்தேன். நான் காலேஜ் சேர்ந்த நாள்லேருந்து நான் காலேஜை விட்டு போகிற நாள் வரைக்கும் நீ என்னோட மேரேஜ் அப்போ அங்கே நீ பட்ட கஷ்டம் வரைக்கும் எழுதியிருந்தி. இத்தனை வருஷம் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தேன்னு அந்த ஒவ்வொரு லைனும் அப்படியே என் ஹார்ட்டில் அவ்வளோ பெயினை தந்ததுடா. எப்படி உன்னால் இவ்வளோ பெயினை தாங்கிட்டு இருக்க முடியுது? சரி, 5 years கழிச்சு என்னை மீட் பண்ணப்போ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்றாரு. அப்போது ஜேகே, அது எப்படி சொல்ல முடியும்? நீ சந்தோஷமாக இருக்கேன்னு தானடா நான் நினச்சேன், ஆனால் உனக்கே சந்தோஷம் இல்லை. அந்த சேட்னஸில் நான் உன் கூட இல்லைன்ற கில்ட்டே என்னை இது வரைக்கும் சாவடிச்சிட்ருக்கு ஜிமின் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் போயிட்டு அவரோட ஹெட்டை வச்சுட்டு அப்படியே டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினும் அது மாதிரி தான் ஜேகேயோட ஷோல்டரில் அவரோட ஹெட்டை வச்சு அப்படி ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு ஹக், அந்த வார்ம்னஸ், அவங்க மிஸ் பண்ண அந்த அவங்க 2 பேர் இவ்வளோ நாள் அவங்க மிஸ் பண்ண அவங்க லவ், அவங்க லைஃப்பில் இழந்த சந்தோஷம், அவங்க அப்படியே
அப்படியே அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அவங்களோட அந்த சேட்னஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த வாமான ஹக்கில் அப்படியே மறையுது. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கோம்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஜிகே அப்படி பேசும்போது ஜிமினும் ஐம் சாரி ஜிகே, நான் மறைக்கணும்னு நினைக்கல. நான் இத்தனை வருஷம் கழிச்சு நான் சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சா நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நான் உன்னோட சந்தோஷத்தை நான் கெடுக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். அதனால தான் என்னால் அந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜிகேவும் எனக்கு புரியுது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஜிமின். ஆனால் இந்த உண்மைக்கு நான் கேட்டதும் என்னோடய ஹார்ட் இப்படி ஆயிடுச்சு தெரியுமா, சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. இத்தனை வருஷம் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. ஒரு விஷயம் கூட எனக்கு நீ சொல்லவும் இல்லை, என்கிட்ட தெரிவிக்கவும் இல்லை, என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணவும் இல்லை. என்னோடய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையாடா? அதுதானே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு வார்த்தை நீ என்கிட்ட ஜங்குக்கா எனக்கு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், உன்கிட்ட பேசணும்னு நீ ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம், ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். அங்கே வந்து நின்று இருப்பேனேடா. நீ இவ்வளோ இழந்ததை நான் உன்னை விட்டுருக்க மாட்டேனேடா இவ்வளோ நாள் அப்படின்ட்டு அழுகுறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. ஜங்குக் ஐம் சாரி ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் என்னையும் மன்னிச்சிட்டு ஜிமினா, நானும் என்னோட லவ் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். நான் சொல்லணும்னு வர அந்த நாள் தான் நீ உன் கையில் இன்விடேஷனோடு வந்து நிற்கிற. எப்படி நான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்? இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக க்ளோஸாக அவ்வளோ டீப்பாக இருந்துட்டு திடீர்னுட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது உன்னோட ரியாக்ஷன் எப்படியா இருக்கும்? நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவியான்னு 1008 குழப்பத்தோடு வந்து நின்னேன். அதுக்கு நான் பேசணுன்னு சொல்லும்போது நீ கையில் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து நீட்டி எனக்கும் மேரேஜ்னு சொல்லும்போதே நான் செத்துட்டேன்டா. சுத்தமாக என் வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஆனால் நீ அந்த மேரேஜ்க்கு கண்டிப்பாக வரணும், நீ இல்லைன்னா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான்டா அந்த மேரேஜ்க்கு நான் வந்தேன். அந்த மேரேஜில் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டெட் பாடி மாதிரி. இவன் உடம்புல உயிரே இல்லை. அந்த 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 மேரேஜில் நான் பார்க்கும்போது, உங்கள் 2 பேரை பார்க்கும்போது என்னோட அந்த சோல் என்கிட்ட இல்லவே இல்லை. அவ்வளோ பிரேக் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் 1 மந்த் நான் யார்கிட்டேயும் பேசலை, யார்கிட்டேயும் எந்த ஒரு பேச்சும் இல்லை. என் ரூமில் நான் 1 மந்த்தாக இருந்தேன். என்னால் அதிலேருந்து வெளியே வர முடியல. நீ இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. நீ வேற ஒருத்திக்கு சொந்தமாயிட்டுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. என்னால் சுத்தமாக முடியல ஜிமினா அப்படின்ட்டு அழுகுறாங்க. ஜிமினுக்கு பயங்கரமாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஜேகேக்கும் அப்படி தான். அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போகுது. அவங்க 2 பேரும் அவங்களோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணுறாங்க. மாற்றி அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நான் சொல்கிறேன். நம்ம ஜேகே தான் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க 2 பேரோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் தான் ஜிகே பார்க்குறாங்க. ஜிகே அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. அவரோட ஹேண்ட்ஸை 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்ச மாதிரி. அப்படியே அவர் வந்து ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ், நான் உன்னோட இருக்க அந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் எனக்கு காடாக பார்த்து இந்த சான்ஸை கொடுத்துருக்கா. நான் இதை மிஸ் பண்ண விரும்பலை. உன்னையும் என் லைஃப்லேருந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை. தயவு செஞ்சு என் கூடவே இருந்துடுடா ப்ளீஸ்டா. நீ தாண்டா என் ஹாப்பினஸ், நீ தாண்டா எனக்கு எல்லாமே, என்னோட எவ்ரிதிங் நீ தாண்டா. நீ என் கூட இருந்தனா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்டா. ப்ளீஸ்டா என் கூடவே இருந்துடுடா ப்ளீஸ்டா. நீ ரிட்டன் போகாத. நீ நான் லியா பாப்பா நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம்டா. நான் ஒரு நிமிஷம் கூட இப்படி நினச்சி பார்க்கல. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு. வேணாண்டா, இதுக்கப்புறம் இந்த லைஃப் வேணாம். நமக்கான லைஃப்பை நம்ம உருவாக்குவோம். போதும், மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும், நடித்தது போதும், ஃபேக்காக சிரித்தது போதும். வந்துடு, என் கூடவே வந்துடு. நீ நான் லியா பாப்பா நம்ம ஒரு ஃபேமிலியாக யாருமே நமக்கு வேணாம். நம்ம போய் பீஸ்ஃபுல்லாக வாழலாம்.
எந்த ஒரு இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம இந்த சொசைட்டியை ஒதுக்கி வைக்கலாம். நமக்குள்ளே இருக்க லவ் மட்டும் போதும். ஜிமினா வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பிடிச்சிட்டு அலறாங்க. அப்படியே 2 பேரும் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக இது பண்ண மாதிரி அலறாங்க. ஜிமினும் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. ஜிமினு, நான் வந்துடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நானும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன். ஜிமின், என்ன சொல்கிறேன்? ஆமாண்டா, நம்ம காலேஜ் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல, என் ஃபேமிலிக்காக பார்த்து இப்போ என்னோடய லைஃப்பில் நான் எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். இதுக்கப்புறமும் என்னால் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வேணாம், இனிமேல் நம்மளோட லைஃப் நமக்கு லியா மட்டும்தான். இனிமேல் நீ நான் லியா ஃபேமிலியாக இருக்கலாம்டா, ப்ளீஸ்டா, நம்ம ஒன்றா இருக்கலாம். வேணாம், நான் எங்கேயும் போகல, நான் உன் கூடவே இருந்துடுறேன் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக டைம் அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஜிகுக்கு 2 பேருமே அவங்களோட ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒயனோட சிமிட்ரி கிட்ட தான் வராங்க. ஜிகேவும் நம்ம ஒயனோட சிமெண்ட்ரியில் அப்படியே ஹேண்ட்ஸு அதான் கோத்து மாதிரி அப்படியே நீல் டவுன் போடுறாங்க. நம்ம ஜிகே இப்போது அந்த ஒயனோட சிமெண்ட்ரியை பார்த்து அப்படியே அழுகுறாங்க. அவங்க ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். நம்ம ஜிமினும் அவ்வளோ அழுகுறாங்க. இப்போ நம்மளோட ஜிகேயோட மைண்ட் வாய்ஸ் தான் அப்படியே அழுதுகிட்டே அந்த சிமெண்ட்ரியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒயன், என்னோட மனசில் நான் நினைக்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ இங்கே தூங்கிட்டு இருந்தாலும் எங்களோட லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு பார்ட்டாக தான் இருப்பேன். பிகாஸ் நான் என்னோடய ஜிமினை உன்னை நம்பி நான் விட்டுட்டு போனேன். இவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ இல்லைனாலும் எனக்காகவும் ஜிமின்காகவும் அவனுக்குன்னு ஸ்மைல் பண்ணுறதுக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டு போயிருக்க. இனி அது எங்கள் 2 பேருக்கு உயிராக இருக்கும். நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஜாக்கிரதையாக எங்களை கண்ணை போல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாங்க. எனக்கு காடாக பார்த்து கொடுத்த இந்த செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். என் லைஃப் லாங் என்னோடய உடம்புல இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் பிரிஞ்சாலும் நான் எப்போவுமே இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போக மாட்டேன். இது நான் உனக்கு பண்ணித்தர ஒரு ப்ராமிஸ் அப்படின்ட்டு அவரோட அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணி அவரோட செஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஹேண்ட்ஸ் வச்சு ஜிமினோட ஹேண்ட்ஸ் இன்னமும் டைட்டாக பிடிச்சிட்டு தான் இருக்கார். பிடிச்சிட்டே அப்படியே அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த சைட் நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம ஒயனோட அந்த சிமெண்ட்ரி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அவரோட மைண்டில், ஒயன், நான் இப்போ பண்ணுறது தப்பாக சரியாக தெரியல, ஆனால் நான் அப்போ இழந்த என்னோட அந்த சந்தோஷம், என்னோட காதல் இப்போ என் கண் முன்னாடி இருக்குது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கை என்னால் அழிஞ்சிருச்சோன்னு நினச்சி இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கேன். இப்போ எடுக்கிற இந்த முடிவு சரியாக தப்பான்னு தெரியல, ஆனால் என்னோட மனசுக்கு இது சரின்னு தான் தோணுது. இந்த முடிவை நீயும் விரும்புவேன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு மனசுக்குள்ளே அப்படியே ப்ரே பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு 5 செகண்ட் அப்படியே அது சிமெண்ட்ரியை பார்த்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 2 பேரோட ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் அவங்கள 2 பேர் ஐஸும் மீட் பண்ணுற மாதிரி காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அந்த ஐஸ், டியரி ஐஸ், அப்படியே ஒரு லிப்ஸில் ஒரு க்யூட்டான ஸ்மைல், சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்படி இருக்குது. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்போது அங்கே அந்த சிமெண்ட்ரி ஒரு கார்டன் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கார்டன் கேட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அங்கே ஒரு கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து நம்ம லியா பாப்பா ஓடி வர சிமெண்ட்ரி உள்ள, டேடா, ஜங்குக் டேடா, ஜிமின் டேடா, எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கே போனீங்க? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
என்ன இது பிளேஸ், எங்கே விட்டுட்டு வந்தீங்க நீங்கள் 2 பேர் மட்டும் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக க்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேபி ஓடி வருது, அந்த லியா பேபி. இப்போது இந்த சைடு இவங்க 2 பேரும் அவங்களோட ஐஸ் அப்படியே பேக் சைடில் இருந்துட்டு அப்படியே ரப் பண்ணி தொடச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன். லியாமா, யார் கூப்பிட்டுட்டு வந்தா அவங்கள, என்ன ஆச்சு, ஹோபி அங்கிள் எங்கே அப்படின்ட்டு. அங்கே பின்னாடி பார்த்தா 2 சைடில் இருந்த டோர் ஓப்பன் ஆகி நம்ம ஹோபி அண்ட் ஷுகா 2 பேருமே அப்படியே இறங்குறாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. பிகாஸ் ஜேகே கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஜிமினும் வீட்டு வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 4 hours ஆகிருக்கும். ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, வந்து இப்போ வளர்ந்துட்டா இல்லையா, அதனால ஜிமினை கேட்டுகிட்டே இருக்கா, ஜங்குக்கை கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு ப்ளீஸு நம்ம ஷுகா கிட்ட சொல்லி தேடி வந்திருப்பாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் ஹேண்ட் ஹோல்ஸ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கிறத 2 பேரும் பார்க்குறாங்க. ஹோபியோட அந்த ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஃபைனலாக ஜிமின், உனக்கான லைஃப்பை நீ சூஸ் பண்ணிட்ட. இவ்வளோ இயர்ஸில் நீ இழந்த அந்த சந்தோஷத்தெல்லாம் மறுபடியும் உன் லைஃப்பில் கேதர் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ப்ரீத் இழுத்துட்டு அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க ஷுகா. நம்ம ஹோபியை பார்த்துட்டே இருக்காங்க. ஹோபி, ஏன் என்னை பார்க்குற ஷுகா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் இப்போது இந்த நொடி நீ சந்தோஷமாக இருக்கிறத என்னால் உணர முடியுது அப்படின்ட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த கிட்டி ஸ்மைல், அந்த கேட் ஸ்மைல். ஹோபியும் ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு நான் உங்களை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழகாக அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி பேட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே நம்ம லியா பாப்பா ஓடி போய் 2 பேரையும் ஹக் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே தான் நம்ம லியா பாப்பா ஒத்திக்கிறா. லியாம்மா, சுச்சோ இங்கே ஒரு முக்கியமான வேலையாக வந்தோமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம போகலாம் சரியா, இனிமேல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கா அப்படின்றாங்க. இனி நீ, நான், டேடா 3 பேரும் நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம லியாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையா ஜங்குக் டேடா, நான் இங்கேருந்து நாங்கள் எங்கள் பழைய வீட்டுக்கு போயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் டேடா கிட்ட சொன்னேன் எனக்கு ஜங்குக் டேடா விட்டு போவேணாம் சொல்லி, ஆனால் போய் தான் ஆகணும் சொன்னாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் ஜிமினை பார்த்து ஐஸில் கேட்குறாங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, லியாமா நம்ம இனிமேல் ஜங்குக் டேடா கூடவே இருக்கலாமா, உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேடா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜிமின் கையிலேருந்து நம்ம ஜேகேவையும் ஜிமினையும் சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அவளை தூக்குன மாதிரி 2 பேரையும் ஹக் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் அவளோட சீக்ஸில் அழகாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை ஒரு ஷோல்டர் ஹேண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம லியா பாப்பா ஒரு ஹேண்ட்ஸில் வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சிமெண்ட்ரியிலேருந்து. இங்கே நம்ம ஷுகாவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்களோட காரில் ஏறுறாங்க. இப்போது அந்த சிமெண்ட்ரியிலேருந்து பாதி வழியில் போயிட்டு நம்மளோட ஜிமின் அவரோட அந்த பேக் சைடை வந்து திரும்பி பார்க்குறாங்க சிமெண்ட்ரியை, நம்ம ஒயனோட சிமெண்ட்ரியை. அங்கேருந்து ஒரு சோல் பியூட்டிஃபுல்லான ஸ்மைலோட நம்ம ஒயனோட சோல் அவ்வளோ அழகாக ஒரு க்யூட் ஸ்மைலோட அப்படியே சிரிச்சிட்டே மறையுது. ஜிமின் இப்போ தான் அவரோட அந்த கில்ட்னஸ் எல்லாம் மறந்துட்டு அந்த சோலை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த சோலோ அப்படியே அவங்க எல்லாரையும் அந்த அந்த ஹாப்பினஸோட ஐஸோடு பார்த்துக்கிட்டே அப்படியே மறையுது. ஓகேடா, இந்த 1 ஷாட் இதோட முடியுது. ஐ ஹோப் இது நல்ல ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா, இதுக்கு ஸ்பெஷல் பார்ட்லாம் வேணாண்டா. ஏன்னா ட்ரூ லவ் எப்போவுமே ஒன்று சேரும்போது ஸ்பெஷல் தானே, அதுவே ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் சூன் நான்